கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா ஆலி முஹம்மதின் முபாரிக் வஸல்லிம். இன்றைக்கி நம்ம ஹஜ்ஜில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வை பார்க்குறோம். வருடம் பார்த்திங்கன்னா நமக்கு ஹஜ்ஜு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் துல்ஹஜ் மாதத்தில் நம்ம செய்யக்கூடியதாக இருக்குது. அதில் நிறைய விஷயங்கள் நடந்து கொண்டு தான் இருக்கும். இந்த ஒரு விஷயம் நிறைய பேரிடத்துல பரவி அது ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம அது என்ன அப்படிங்கிறதை பார்க்கலாம். நிச்சயமாக ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் அதை நம்ம பார்க்க முடியுது. அதாவது ஹஜ்ஜுக்கு எல்லா நாட்டிலேருந்தும் வந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஓக்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு முதியவர் அவருடைய பேரனோடு வந்திருக்கார். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இருந்த மற்றவங்க எல்லாம் இறந்துட்டாங்க. அவருடைய பேரன் மட்டும் தான் இருக்காங்க. பேரனுடைய அம்மா அத்தா 2 பேர் இறந்தனால அவர் அவருடைய தாத்தாவால் வளர்க்கப்பட்டு வராரு. இது சின்ன வயதுலேருந்தே அவர் வளர்க்கப்பட்டு வராரு. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஆசைப்படுறாங்க ஹஜ்ஜு செய்யணும்னு சொல்லிட்டு. அந்த முதியவருக்கு வயசாயிட்டே போயிடுது. அவருடைய கடமையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவர் காசெல்லாம் வச்சிருக்கறனால நமக்கு கடமை இருக்குது, ஹஜ்ஜை நம்ம நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசைப்படுறாரு. இவர் பார்த்திங்கன்னா லாக்டவுன் சமயத்துலேருந்தே கொரோனா சமயத்துலேருந்தே ஆசைப்படுறாரு. அப்போல்லாம் கரெக்டாக அப்ளை பண்ணுறாரு. கரெக்டாக அந்த வாய்ப்பு வரக்கூடிய நேரத்தில் கொரோனா வந்துடுதுங்கிறனால யாருக்குமே ஹஜ்ஜு அனுமதி இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு ஹெல்த் ரீதியாகவும் பாதிப்பு வரனால அப்படியே காலம் தாழ்த்தி போய் என்ன இருக்குது. அதுக்கு பிறகு தான் அவர்களுக்கு ஹஜ்ஜு பயணம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. அப்படி வாய்ப்புகள் கிடச்சும்போது பேரனையை கூட்டிகிட்டு அவர் வந்துடுறாரு. பேரன் ரொம்ப ஒன்றும் பெரிய பையன்லாம் இல்லை, ஒரு 13-14 வயசு உள்ள பையன்தான். பேரனை கூட்டிகிட்டு தாத்தா வந்திருக்காரு. ஆனால் அவருக்கு ஒரு 5-6 வருடம் காத்திருந்து தான் இப்போ ஹஜ்ஜு செய்ய வந்திருக்காருங்கிறனால அவருக்கு வயசு ஆயிடுச்சு. அவர் அப்ளை பண்ணும்போது இருந்த அளவுக்கான ஆரோக்கியம் இப்போ அவருக்கு இல்லை, அந்த ஒரு வலிமை இப்போ அவருக்கு இல்லை. இருந்தாலும் அல்லாஹ் நம்மளே அவருடைய இல்லத்துக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வந்திருந்த வழியில் பார்த்திங்கன்னா இனிமேல் பேரண்ட்ஸ் சொல்லிட்டான், உங்களால் தவாப் சுற்ற முடியாது, நான் உங்களை வீல் சேரில் வச்சு சுற்றுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு, இல்லை எனக்கு கடமை இருக்குது, நான் அல்லாஹுடைய இல்லத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு நான் எப்படி வந்தனோ அதே மாதிரி நான் அல்லாஹிடத்தில் என்னுடைய பாதத்தின் வழியாகத்தான் நான் என்ன பண்ணுவேன், தவாப் சுற்றுவேன்னு சொல்லிட்டு ரொம்ப விருப்பப்பட்டிருக்காரு. ஆரம்பத்திலிருந்தே பார்த்திங்கன்னா அந்த பேரண்ட்ஸ் சொல்லிகிட்டே இருந்திருக்கான், உங்களால் நடக்க முடியாதுன்னு சொல்லியும் கூட அவர் என்ன பண்ணியிருக்காரு, தட்டி கழிச்சிருக்காரு. நீ சொல்கிறத நான் என்ன பண்ண மாட்டேன், உன் உதவி நான் ஏற்றுக்க மாட்டேன், நான் தான் இபாதத் செய்வேன்னு சொல்லிட்டு அவர் சேரில் கூட உட்கார மாட்டாராமா. வயசானிருந்தாலும் அவர் நின்று கீழே குமிஞ்சு தொழுது தான் என்ன பண்ணியிருக்காரு, தொழுகையை நிறைவேற்றிருக்காரு. அதேமாதிரி தவாப் அவராக தான் சுற்றிருக்காரு. ரொம்ப பார்த்திங்கன்னா வயதானவர் நிலையில் இருந்திருக்காரு. இருந்தாலும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, தவாப் சுற்றிருக்காரு. தவாப் சுற்றும் போது உங்களுக்கே தெரியும், ஹஜ்ஜு சமயத்தில் எவ்வளோ கூட்டம் அலமோதுன்னு சொல்லிட்டு. வருஷத்துக்கு அத்தனை லட்சம் கோடி மக்கள் வரும்போது கண்டிப்பாக அவ்வளோ கூட்டம் அலமோதி இருக்குது. அதில் என்ன இருக்குது, இவர் சுற்றும் போது ரொம்ப என்ன இருக்குன்னா முடியாத நிலைமைக்கு வந்திருக்கு. கூட்டத்தின் நெரிசல்னு நம்ம சொல்ல முடியாது. அவரால் உண்மையாலுமே சுத்த முடியல. ஏன்னா அவருக்கு கால் வலி இருக்குது, அவருக்கு வயசாகிடுச்சு, அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம்லாம் இருக்குது. அவருக்கு இந்த கட்டத்தில் பார்த்திங்கன்னா அவரால் தவாபே சுத்த முடியல. அவரும் சமாளித்து சுற்றுறாரு. ஒரு 3 ரவுண்டெலாம் சுற்றிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவரால் சுத்த முடியலன்னு அப்படியே மயங்குறாரு. பக்கத்தில் இருக்கிற பேரனால் ஒன்றுமே பண்ண முடியல. அவரால் இவரை ஹேண்டில் பண்ண முடியல. அவனே ஒரு சின்ன பையன் தான். அந்த சமயத்தில் பக்கத்தால் இருந்தவங்களாம் அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த கமிட்டி மூலமாக போயிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணி பக்கத்தால் இருந்த மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி கொண்டு போய் ஓரத்தில் அவர் விட்டுட்டாங்க. ஏன்னா அவர் மயக்கம் போட்டு அப்படியே கீழே விழுக போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணுறாங்க, தவாப் சுத்த கொண்டு போய் ஓரமாக உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா அவர் அப்படியே ஏக்கத்தோடு பார்த்துட்ருக்காரு. மூச்சு இறைக்குது, நெஞ்சு படப்படப்படான்னு இருக்குது, கை காலெலாம் நடுங்குது. அப்படியே அவராலே சமாளிக்க முடியல. அப்படியே சாயிறாரு. சாஞ்சு அப்படியே கண்ணே பார்த்தா இருட்டு கட்டி இருக்குது. அவருக்கு தெரியுது ஏதோ நம்மளால் முடியல, மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாரு. இது ஒரு சின்ன ஒரு இதாக தெரியல. அவருக்கு என்ன தோணுதுன்னா, ஏதோ ஒரு மூச்சு விடுறதுக்கே நமக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆயிடுது, நம்மளால் முடியலையே, சமாளிக்க முடியலையேன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆழ்ந்த யோசனைக்குள்ளேயே அப்படியே போகிறாரு. பக்கத்தால் பார்த்தா பேரன் அழுதுட்டு இருக்கான். நான் உங்களுக்கு சொன்னேன்ல, சேரில் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன், நீங்கள் தான் கேட்க மாட்டேன்னு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் திரும்ப சொல்லிகிட்டே இருக்கான். இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவரால் பதில் கூட சொல்ல முடியல. அப்படி ஒரு நிலைமையில தான் அவர் இருந்துகிட்ருக்காரு. ஒரு கட்டத்தில் அவருக்கு பார்த்திங்கன்னா மூச்சு ரொம்ப பார்த்தா என்ன ஆகுது, விட்றக்கே கஷ்டமாயிருது. அப்போ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அவர் ஓரமாக உட்காந்துட்டு பார்த்துட்ருக்காரு, காபத்தில் பார்த்துட்ருக்காரு. எல்லோரும் தவாப் சுற்றிட்டு இருக்காங்க. மற்றவங்களை பொறுத்தளவுக்கு இவருக்கு சுத்த முடியல, அதனால் உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிட்டாங்க. ஆனால் இவரை பொறுத்தளவுக்கு மூச்சு கூட விட முடியாத ஒரு நிலைமை இருந்திருக்கு. அப்போ ஒரு மனிதர் வராரு. வந்தவர் என்ன பண்ணுறாரு, ஜம்ஜம் தண்ணியை கொடுத்து சலவாத்து ஓதி சொல்கிறாரு. சலவாத்து ஓதி அதை ஜம்ஜம் தண்ணியில் ஊதி கொடுக்குறாரு. இவரும் குடிச்சிடுறாரு. குடிச்சு முடிச்சுன்னுமே பார்த்தீங்கன்னா உடனே அவருக்கு ஒரு மாற்றம் தெரியுது. அவ்வளோ நேரம் அப்படியே சாஞ்சு முடியாத நிலைமையில் உட்காந்தவர் அந்த ஜம்ஜம் தண்ணியில் சலவாத்து ஊதி குடிச்சோன்னுமே மூச்சு
இறைக்கிறது நின்றுது. அவருக்கு அந்த இருந்த நடுக்கம், அந்த பதற்றம், அப்புறம் வந்து அப்படியே வந்து கண்ணெல்லாம் இருட்டிட்டு போய் ஏதோ ஒன்று மரண தருவாயை நம்ம நெருங்கிட்டோமோ அப்படிங்கிற பயம் வந்துருந்துருக்கு. ஆனால் அது என்ன ஆயிடுச்சு, அப்படியே நிலைமை மாறுது. அவர் மறுபடியும் வந்து இந்த தவாப் சுத்துறதுக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு அவர் வராரு. அவருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உடம்பு வந்து என்ன ஆயிடுச்சு, இருந்த அந்த பலவீனம்லாம் போகுது. அவருக்கே ஒரு மாற்றம் தெரியுது. என்ன ஒரு நிமிஷம் இந்த தண்ணியை குடிச்ச உடனே நமக்கு வந்து மாற்றம் தெரியுதுன்னு பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த தண்ணியை கொடுத்தவர் மறுபடியும் போய் தவாப் சுத்த போறாரு. ஒருத்தர் சுத்த வந்து கொடுத்தாரு. அப்புறம் மறுபடியும் சுத்த போறாரு. அப்படி சுத்த போறவர் அவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. பார்க்க அந்த பேரனும் அந்த தாத்தாவும் பார்க்கவே அவங்க கண் முன்னாடியே அந்த மனிதன் மறைஞ்சிடுறாங்க. மறைஞ்சணும் இவங்க 2 பேர்த்துக்குமே அது என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த உடம்பு குணமானதை வச்சு ஒருவேளை அல்லாஹ் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான், ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்கான். வந்தது வந்து மனிதரே கிடையாது, ஒரு மலக்காகத்தான் இருந்திருக்கணும்னு சொல்லிட்டு என்ன இருக்குது, அந்த ஒரு தகவலை அவங்க வந்து மற்றவங்கள இடத்துல எனக்கு இப்படி ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி அது ரொம்ப வந்து பரவலாக பேசப்பட்டுச்சு. இதில் வந்து எவ்வளோ தூரம் உண்மை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரூவ் பண்ண முடியாத ஒரு விஷயம். இந்த மாதிரியான சில நிகழ்வுகள் அவ்வப்போது வந்து ஹஜ்ஜில் நடக்கும். ஒரு சிலருக்கு நடக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரொம்ப பயபக்தியோடு இருக்கிறனால நடக்கிற சின்ன விஷயங்கள் கூட இறைவன் கொடுத்த விஷயம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அவங்களுடைய தக்வாவின் காரணமாக அதிசயங்களை அல்லாஹ் நிகழ்த்தி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உண்மையாலுமே அவங்களுக்கு அதிசயம் நிகழ்த்தப்பட்டுச்சா இல்ல வந்து பாத்தீங்கன்னா அது பார்வைக்கு அப்படி தெரிஞ்சிச்சா அப்படிங்கிறது அல்லாஹ் ஒருவனுக்கு தான் வெளிச்சம். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து எங்களுடைய சொந்தத்துல கூட சொல்லியிருக்காங்க. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க வந்து அதே மாதிரி ஒரு தடவை ஹஜ்ஜுக்கு போட்டிருந்தாங்க. போட்டு வர்றதுக்குள்ளே ஒரே வருஷத்தில் வந்து திடீர்னு நோய் வந்து அவங்க தாய் இறந்துடுறாங்க. போடும்போது தாய், அதுக்கப்புறம் அந்த மகன், அவங்களுடைய ஒய்ஃபு, மருமகன் 3 பேர் போட்டிருந்தாங்க எங்கள் சொந்தத்தில். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க போடும்போது நார்மலான டைம் தான். ஆனால் அவங்க வந்து போட்டு 1 வருஷம் 2 வருஷத்தில் வர்றதுக்குள்ளே என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு சரியாமல் போய் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்க. இறந்ததுக்கப்புறம் ஹஜ்ஜு கமிட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் வேறு வழி இல்லை, இவங்க மட்டும் போயிருக்காங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும் போயிருக்காங்க. அப்படி போகும்போது அந்த ஹஸ்பண்ட் வந்து உள்ளே போகும்போதே காபத்துல்லாவை ஃபஸ்ட்டு பார்க்கும்போதே அங்கே தவாப் சுற்றிட்டு இருக்க மாதிரி அவங்க அம்மாவை பார்த்தாங்கம்மா. உள்ளே நுழையும் போதே காபாவை பார்த்துட்டு அப்படியே கீழே வந்து பார்த்தா அவங்க அம்மா தவாப் சுற்றுற மாதிரி தெரிஞ்சாமா. இவர் அப்படியே ஆச்சரியமாக பார்த்துக்கிட்டே முன்னாடி போக அப்படியே அந்த உருவம் மறைஞ்சிருச்சாமா. அதை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்தபோது எங்களிடத்துல எல்லாம் சொன்னார். அதே மாதிரி நிறைய நிகழ்வுகள் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு. மௌத்தா போனவங்க அங்கே போகும்போது அங்கே காபத்துல்லா பக்கத்தெல்லாம் அவங்கள பார்க்க முடியுது. அது வந்து கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தெரியுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க வந்து என்ன ஆயிடுறாங்க, தெரிய மாட்டேங்கிறாங்க. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஒரு தக்வா சம்மந்தமானதாக இருக்கலாம், இல்லை அவங்களுடைய ஒரு எண்ணம் அப்படி இருந்திருக்கலாம். எப்படியோ ஒன்று நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரியுது. அல்லாஹ் ஒரு தான் வெளிச்சம். அது வந்து உண்மையா இல்லை அவங்களுக்கு வந்து அந்த பூரிப்புனால அப்படி தெரியுதா அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்மளும் வந்து ஹஜ்ஜு செய்யணும், துவா செஞ்சுக்கோங்க. இந்த ஹஜ்ஜுடைய நாட்களில் நமக்கு இப்போ அந்த பாக்கியம் கிடைக்காட்டினாலும் நமக்கு வந்து எப்பயாவது அந்த பாக்கியம் கிடைக்கணும்ல, அதுக்காக நீங்கள் வந்து துவா செஞ்சுட்டே இருங்க, முயற்சி செய்யுங்க. எத்தனையோ வீண் செலவுகளை தடுத்து அந்த காசை சேர்த்து வச்சு ஹஜ்ஜோ உம்ராவோ செய்யக்கூடிய பாக்கியத்தை நம்ம வந்து பெற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.